2 உளுந்தம்பருப்பு சிம்மில் தீய வச்சுக்கணும். அப்புறம் உள்ளி மிளகாய் நம்ம வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரை, சுத்தப்படுத்தி கழுவி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரை தட்டில போடுறோம். தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப உப்பு. அது வதக்குற வரைக்கும் நம்ம ரைஸை சிம்மிலே வச்சாலும் போதும். இந்த மணத்தக்காளி கீரை வந்து வயிற்றுல இருக்கிற புண்ணு பூரா ஆத்திரும். அது பொரியலும் சுவையாக இருக்கும். நம்ம வதக்குறதுனால வதக்கணும்னு சொல்றோம், ஆனால் ஆல்ரெடி பொரியல்னே சொல்லலாம். சரியா? இயற்கை கீரைனால நம்மளுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வதக்கிட்டு தான் இருக்கிறோம். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா மித்த கீரை அதுக்கு கீரை அப்புறம் அதுக்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் கனத்தா கீரையாக இருக்கும். ஆமாம், அதனால் இது கொஞ்சம் 10 நிமிஷமே ஆகும். நல்லா அவிஞ்சதை நம்ம பார்த்துருவோம். கீரையோட நிறம் மாறாமல் இருக்க சிறிதளவு சுகர் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய், சீரகம், பொடி உள்ளி போட்டு தண்ணி விடாமல் அரைச்ச ஒரு ரைஸா ரஃப்பாக அரைச்சி அதில் போட்டால், அந்த தேங்காய் போட்டால் சுவையான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. அனைவரும்